கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் 107ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த 107ஆம் சங்கீதத்திலே யார் எழுதினார்கள் என்றோ அல்லது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்றோ எந்த கருத்துக்களும் இதில் குறிப்பிடவில்லை. ஆனாலும் இதில் எழுதியிருக்கிற சில வசனங்களின் அடிப்படையிலே இது எந்த காலத்திலே நடந்த சம்பவங்களாக இருக்கக்கூடும் அல்லது இது எந்த அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதலை நாம் பெற்றுக்கொள்ள சில வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதம் எழுதப்பட்டதற்கு 2 விதமான காரணங்களை நாம் காரணமாக சொல்லலாம். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் பாபிலோன் தேசத்திற்கு அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். அப்படி சிறைப்பட்டு போன 70 வருட சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த அந்த சூழலை மனதிலே கொண்டுதான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 15ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. இது கோரேஸ் ராஜாவுடைய நாட்களிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிற காலத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இந்த சங்கீதம் சிறையிருப்பின் காலத்திலிருந்து அந்த மீண்டு வருகிற அந்த சூழலிலே தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும், அல்லது அந்த சூழலை தான் வெளிப்படுத்துகிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது, பாபிலோன் தேசத்திலிருந்து சிறைப்பட்டு அவர்கள் மீண்டு எருசலேமுக்கு வரும்போது அவர்கள் சந்தித்த 5 விதமான கடுமையான சூழல்கள் இந்த வேத பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சூழல். அடுத்தது 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் 2வது சூழல். 17வது வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அடுத்தது 3வது சூழல். 23ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் அடுத்தது 4வது ஒரு சூழல். அடுத்தது 33லிருந்து 42 வரைக்கும் அங்கே இன்னொரு சூழல் என்று பாபிலோனிலிருந்து அவர்கள் எருசலேமுக்கு திரும்புகிற அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு நேரிட்ட 5 விதமான வித்தியாசமான சூழல்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்தார், அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற காரியங்களின் அடிப்படையிலையும் இந்த வசனங்களை நாம் தியானிக்கலாம். இன்னொரு விதத்திலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இது இஸ்ரவேலர்களின் சரித்திரத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதம் என்று சொல்லலாம். அதற்கும் இதில் இந்த சங்கீதத்திலே ஒரு வழி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்விலே நடந்த 5 வித்தியாசமான காலங்கள். இப்போ நான் சொன்ன அதே பிரிவுகள் தான். 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காலகட்டம், 10லிருந்து 16 வரைக்கும் இன்னொரு காலகட்டம், 17லிருந்து 22 வரைக்கும் இன்னொரு காலகட்டம், 23லிருந்து 32 வரைக்கும் அடுத்த 4வது காலகட்டம், 5வதாக 33லிருந்து 42 வரைக்கும் இருக்கிற ஒரு 5வது ஒரு காலகட்டம். 5 காலகட்டங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வை குறித்தும் இந்த வேத பகுதி நமக்கு பேசுகிறது. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 43ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த 5 விதமான காரியங்களை எழுதிட்டு கடைசியா அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இதை எழுதின பரிசுத்தவான் ஒரு சவால் கொடுக்கிறான். என்ன சவால் கொடுக்கிறான்னா, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு தீர்க்க தரிசனமான, குறிப்பாக சபையின் காலத்திலே வாழுகிற நமக்கென்று எழுதப்பட்ட சங்கீதமாகவும் இதை பார்க்கலாம். நான் அப்படியும் பார்க்கிறேன். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் எவைகளை கவனிக்க வேண்டும்? இஸ்ரவேலின்
வாழ்க்கையிலே நடந்த 5 விதமான காலகட்டங்களில் நடந்த சூழல்கள், இவைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை என்ன செய்வாங்களாம்? உணர்ந்து கொள்வார்கள். அப்போ இந்த ஞானம் உள்ளவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்லும்போது புதிய ஏற்பாட்டு சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை குறித்து எழுதும்போது இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறான். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ரட்சிப்பு, அதை தொடர்ந்து அவன் வாசிக்கிற, தியானிக்கிற, கற்றுக்கொள்ளுகிற இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் தான் ஒரு மனிதனை ஞானமுள்ளவனாக என்ன செய்கிறது? மாற்றுகிறது. அப்போ அதை கண்ணோட்டத்தில் வச்சு இந்த கடைசி வசனத்தில் பார்த்தா, அந்த ஞானம் உள்ளவனுக்கு இவைகளை கவனிக்க கடவன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வாக்கியங்களை, பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட இந்த வாக்கியங்களை பெற்றிருக்கிற ஒரு தேவனுடைய மனிதன் ஞானம் உள்ளவனாக இவைகளை கவனிக்க வேண்டும். அப்படி அவன் கவனிக்கும் போது அவன் கர்த்தருடைய கிருபை என்ன செய்வானா? உணர்ந்து கொள்வானா. நாம் என்ன விதமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற காரியங்களை எல்லாம் இந்த சங்கீதத்தின் ஊடாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த சங்கீதத்தினுடைய சிறப்பு. அந்த அடிப்படையிலே வெறுமனே ஒரு உணர்வு பூர்வமாக மாத்திரம் இந்த சங்கீதங்களை நாம் தியானிக்காமல், இந்த சங்கீதம் நமக்கு காண்பித்து தருகிற தேவனுடைய கிருபைகளை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக, இன்னமும் சொல்ல போனால் ஞானவான்களைப் போல நாம் கவனிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சங்கீதத்திற்கு நாம் ஒரு தலைப்பிட வேண்டுமானால், கர்த்தருடைய கிருபை நிமித்தமும் அவருடைய அதிசயங்களின் நிமித்தமும் கர்த்தரை துதியுங்கள் என்பது இந்த சங்கீதத்திலே முத்தாய்ப்பாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் வெவ்வேறு காலகட்டத்திலே வெவ்வேறு விதமான சூழல்களை சந்தித்தாலும் எல்லா சூழல்களிலேயும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று தேவனால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபை நிமித்தமும் அவர்களுக்கு செய்த அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிக்க வேண்டும் என்று. இப்போ வசனத்தை பாருங்க. 9ஆம் வசனம், 16ஆம் வசனம், 21ஆம் வசனம், 31ஆம் வசனம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. என்ன சொல்லி இருக்குது? அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அதேதான் 16ஆம் வசனத்துல, அதேதான் 21ஆம் வசனத்துல, அதான் 31ஆம் வசனத்துல. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில 5 காலகட்டங்களில் நடந்த சம்பவங்களாக இருந்தாலும் அந்த 5 காலகட்டங்களுக்கு மத்தியிலேயும் அந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தங்களுக்கு ஆண்டவர் காண்பித்த கிருபை நிமித்தமும் அவர்களுக்கு செய்த அதிசயங்களின் நிமித்தமும் கர்த்தரை துதிக்க வேண்டுமா? கர்த்தரை என்ன செய்யணுமா? துதிக்கணுமா? இப்படி துதிக்கும்படியான ஒரு காரியத்தை தான் இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போல ஞானம் உள்ளவர்களாக இருந்து இந்த சங்கீதம் கற்றுத்தருகிற அந்த கிருபைகளையும் உணர்ந்து வாழ வேண்டியது மிகவும் அவசியம். சரி, இப்போ முதல் 3 வசனத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, இது பொதுவாக ஒரு வாழ்த்துவாக நமக்கு சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் தான். ஆனால் அடுத்த 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் இது யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களில் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். யார் கர்த்தரை துதிக்க வேண்டும், யார் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல வேண்டும் என்றால், யாரெல்லாம் சத்துருவின் கைக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறார்களோ, சிதறி போனவர்கள் திரும்பவும் சேர்க்கப்படும் போது அப்படி சொல்ல வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா இது இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருடத்தின் சிறையிருப்பின் காலத்திலே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, சிதறி போயிருந்தாங்க. அப்படி சிதறி போனவர்கள் சத்துருவின் கையிலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. சிதறி போனவர்கள் திரும்பவும் எருசலேமுக்கு வர வேண்டியதும் அவசியமா இருக்குது. அப்படி எருசலேமுக்கு வந்த பிறகு அவங்க எல்லாரும் சொல்லணும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்க வேண்டும். அப்ப முதல் 3 வசனங்களின் அடிப்படையிலேயே நம்ம பார்க்கும்போது இது சிறையிருப்பின் காலத்திலிருந்து மீண்டு வந்த அந்த பரிசுத்தவான்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமாகத்தான் நாம் இதை என்ன செய்ய வேண்டியிருக்குது, பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், 2 விதத்தில் இந்த சங்கீதத்தை பார்க்கலாம். ஒன்று, சிறையிருப்பின் காலத்திலே அவர்கள் எருசலேமுக்கு வரும்போது அவர்கள் சந்தித்த 5 விதமான வித்தியாச சூழல்கள், அல்லது பொதுவாகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையிலிருந்து இனி வரப்போகிற காலம் வரைக்குமான ஒரு 5 காலகட்டங்களையும் இதே சம்பவங்கள், இதே வேத வசனங்கள் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுத்தருகிறது. அப்போ முதல்ல அங்கே 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் சந்தித்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, வனாந்திரத்தில் அவங்க அலைஞ்சு திரிந்தாங்க. பசி, தாகம், அவங்க ஆத்துமா தொய்ந்து போனதாக இருந்தது. அவங்க அப்படி வரும்போது எந்த ஊருக்கு போறது அப்படின்னு சொல்லி தெரியாம ஒரு ஆபத்து அவர்களை சூழ்ந்து இருந்ததாக அவர்கள் உணர்ந்தார்கள். 7ஆம் வசனத்திலையும் 8ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களுக்கு வழி தெரியாமல் இருந்தது, அல்லது அந்த ஊருக்கு போய் சேர்வதற்கு அவர்கள் பலனற்றவர்களாக இருந்தார்கள். அப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது, ஒன்று, அவர்கள் பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வரும்போதும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை தான் என்ன செஞ்சாங்க, அவங்க அனுபவிச்சாங்க. அவர்கள் ஒரு தைரியத்தோடு எருசலேம் நோக்கி வரவில்லை. எஸ்ராவின் புஸ்தகம் முதல் 2 அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம், 43ஆம் அதிகாரம், 44ஆம் அதிகாரம், அதிலெல்லாம் நம்ம வாசித்து பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி எருசலேமுக்கு வரும்போது ரொம்ப தைரியமாலாம் வரல. அவங்களுக்குள்ள தேவனுடைய சிற்றை நிமித்தம் ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதனால ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு அவர்களுக்கு நல்ல ஒரு தேற்றரவான வார்த்தைகளை கொடுத்து, பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லிதான் அவங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கூப்பிட்டார். அப்போ பாபிலோன்ல இருந்து வரும்போது அவங்களுக்கு திரும்பி வர்ற வழியில அவங்க சந்திச்ச சூழல் அவங்களுக்கு என்ன செய்ய முடியலன்னா, ஐயோ நம்ம எருசலேமுக்கு போய் சேருவோமா அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அதுதான் அந்த 4ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்குது. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், அது 2 முறை இருக்கும் பாருங்க. தாபரிக்கும் ஊர்னா என்ன, எருசலேமை அவர்கள் காணாமல் வனாந்திரத்தில் அவாந்திர வழியா என்ன செஞ்சாங்களாம், அலைஞ்சு திரிஞ்சாங்களாம். அப்போ இது 2 இடத்துக்கு பொருந்தும் இந்த சம்பவம். ஒன்று, பாபிலோன்ல இருந்து அவங்க சிறைப்பட்டு எருசலேமுக்கு வரும்போதும் இந்த சம்பவத்தை பொருத்தி பார்க்கலாம். இன்னொன்று, வாக்குத்தத்த தேசத்திற்கு மோசையினால் நடத்தப்பட்ட காலத்தில் வனாந்திரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, அலைஞ்சு திரியதான் செஞ்சாங்க. அப்போ அந்த காலத்துக்கும் இது என்ன செய்யும், பொருந்தும். அப்போ முதல் 4 வசனத்திலிருந்து, அதாவது 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்குள்ள 2 பகுதிக்கு நமக்கு அதை பொருத்தி பார்க்கலாம். அப்படி அவங்க அலைஞ்சு திரியும் போது தங்கள் ஆபத்துக்கு நடுவில் என்ன செஞ்சாங்களாம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செம்மையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அப்போ எருசலேமுக்கு மீண்டு வந்த ஜனம் இல்லையா, அதுதான் நம்ம 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் பார்த்தோம். சத்துருடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல தேசங்களிலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, கூட்டி சேர்க்கப்பட்டு வர்ற வழியில பலவிதமான நெருக்கடிகளை பார்க்கறாங்க. ஐயோ நம்ம எருசலேமுக்கு போவோமா இல்லையா அப்படியெல்லாம் இருந்த சூழலுக்கு மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. இப்போ அவர் கிருபை நிமித்தமும் அவர் செய்த அதிசயங்களின் நிமித்தமும் அவங்க எங்க வந்து சேர்ந்துட்டாங்க,
எருசலேமுக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்போ சொல்றாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எல்லாரும் என்ன செய்யுங்க? கர்த்தரை துதியுங்கள். அப்போ முதல் சம்பவம், முதல் காலம் இது. இரண்டாவது 10ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை அல்லது ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தை இந்த வேத பகுதி காண்பிக்கிறது. அந்த சிறையிருப்புக்கு காரணம் என்ன? அங்கே தெளிவாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? அவங்க கலகம் பண்ணாங்க. அப்போ இதுவும் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பொருந்தும். ஏன்னா பாபிலோனிய சிறையிருப்புக்கு போனதுக்கு காரணம் என்ன? 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய அந்த ஸ்தானாதிபதிகளை அலட்சியம் செய்து அவர்கள் வாழ்ந்ததுனால தான் அவங்க எங்க போனாங்க? சிறையிருப்புக்கே போனாங்க. அப்போ அங்க கட்டுண்டவர்களாக கிடந்தார்கள். அப்படி இருக்கிற காலத்தில் அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தினால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். இப்போ அப்படி சிறைப்பட்டு போன ஒரு தேசத்தில் இருக்கும் போதும் கூட அவர்கள் யாரை நோக்கி கூப்பிட்டாங்களா? அப்போ முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம், வனாந்திரத்தில் வழி தெரியாம அலைந்து திரியும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் கிருபையாக அவர்களுக்கு உதவி செய்தார். இரண்டாவது பகுதியில் தங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் சிறையிருப்பிலே சிக்கி இருக்கிறார்கள். இப்பொழுதும் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் தம்முடைய கிருபை நிமித்தம் அவர்களுக்கு என்ன செய்தார்? செவி கொடுத்தார். அப்படி அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்களை கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அப்போ இந்த சிறையிருப்பின் காலத்திலேயும் இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி சிறையிருப்பின் காலத்தில், அதாவது பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்தில் தேவன் அவர்களுக்கு செய்த உதவிகளின் நிமித்தம் அதிசயங்களின் நிமித்தம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை என்ன செய்யணுமா? துதிக்கணுமா? அப்ப பாருங்க, முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில், ஒருவேளை எகிப்திலிருந்து அவர்கள் கானான் என்கிற தேசத்துக்கு வரும்போது கூப்பிட்டதாக வைத்துக் கொள்வோமானால், இப்பொழுது இந்த சம்பவம் எதை குறிக்கிறது? பாபிலோனிலிருந்து திரும்பவும் சிறையிருப்பு எருசலேமுக்கு வருவதை என்ன செய்கிறது? இரண்டாவது காலகட்டம். ஓகேவா? பொதுவா ஒன்று என்ன சொன்னேன், குழப்பிக்காதீங்க. பொதுவா என்ன சொன்னேன்? 5 காரியங்களுமே எதுக்கு தான் பொருந்தும்? பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வருவது. அது எல்லா பாயிண்டுமே அப்படியே எடுத்துக்கலாம். அல்லது 5 காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முதல் காலகட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க எகிப்தில் இருந்து கானான் தேசத்துக்கு வருகிற ஒரு காலகட்டம். இரண்டாவது பாபிலோனிலிருந்து திரும்பவும் எருசலேமுக்கு வருகிற இரண்டாவது காலகட்டம். அடுத்தது மூன்றாவதாக 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா, நிர்மூலர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போச்சனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தமும் சமீபிக்கிறார்கள். இப்போ என்னன்னா, சரீர பிரகாரமாக அவர்கள் பலவீனராக இருக்கிறார்கள், வியாதிப்பட்டிருக்கிறார்கள். மூன்றாவது சூழல் என்ன? அவங்க சரீர பிரகாரமாக எப்படி இருக்கிறாங்க? பலவீனமா இருக்கிறாங்க, வியாதிப்பட்டிருக்கிறாங்க, மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறார்கள். இப்பொழுதும் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 19ஆம் வசனம், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். அது நிமித்தம் அவருடைய கிருபை நிமித்தமும் அவருடைய அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப முதல் சூழல் வனாந்திரத்திலிருந்து வழி தெரியாம வழி தொலைஞ்சி அப்படிலாம் இருக்கிற சூழல். இரண்டாவது ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தது போல ஒரு சூழல். மூணாவது சூழல் என்ன? சரீரத்தில் பலவீனங்கள், வியாதிகள். இதுக்கு மத்தியிலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அவர் அவருடைய கிருபை நிமித்தமும் அவருடைய அதிசயங்களின் நிமித்தமும் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? உதவி செஞ்சிருக்கிறார் என்கிறத உணர்ந்து துதிக்கணுமா? இப்ப இந்த மூன்றாவது சம்பவம் நான் காலகட்டங்களின் அடிப்படையில் பேசும்போது இது எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்த காலகட்டம் இருக்கிறது இல்லையா?
அந்த காலகட்டத்துக்கும் இது பொருந்துகிறது. எப்படி பொருந்துகிறது? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் ஜெபாலயங்களுக்கு போனார், நகர்ப்புறங்களுக்கு போனார். எங்கெல்லாம் போனாரோ எல்லாரும் எப்படி இருந்தாங்க? வியாதிப்பட்டு தான் இருந்தாங்க. மத ரீதியான சடங்குகளுக்கு குறைவே கிடையாது. அங்க எப்படி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டிருந்தார்கள். அவங்களுக்குள்ள மக்கபெயர்கள் இருந்தாங்க, சனகரிப் என்கிற சதுசேய சங்கத்தார் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க, ஏரோதியர்கள் இருந்தாங்க, செலோத்தியர்கள் இருந்தாங்க. மத ரீதியான நிறைய அமைப்புகள் இருந்துச்சு. ஆனா ஜெப ஆலயத்துக்குள்ளேயே இருந்தா கூட வியாதிப்பட்டவர்களும் கூனியமாய் இருந்தவர்கள் தான் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க. எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து அவர் அந்த ஜெபாலயத்துக்கு போனாரோ அங்கெல்லாம் என்னதான் நடந்துச்சு? அற்புதங்களும் சுகமளிக்கிற காரியங்களும் நடந்துச்சு. அப்போ அந்த ஒரு மூன்றாவது காலகட்டத்தையும் இந்த வேத பகுதி நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஒருவேளை அவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வரும்போது சரீரத்தில் பலவீனப்பட்டிருந்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஆனால் மூன்றாவது காலகட்டமாகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துக்கு இந்த வேத வசனங்கள் பொருந்துகிறது. ஏன்னா 20ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். எப்படி குணமாக்கினாராம்? இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? குணமாக்கப்பட்டார்கள். அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்படின்னா மரணத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு சரீரப்பிரகாரமான மரணத்துக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மரணத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து அவர்களை என்ன செய்தார்? தப்புவித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவனாய் மாற்றப்படுகிறான் அல்லவா? அப்போ சரீரப்பிரகாரமான ஒரு சுகமும் கிடைத்தது, ஆவிக்குரிய ரீதியிலேயும் நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக என்ன செய்யப்பட்டார்கள்? மாற்றப்பட்டார்கள். அப்படி அவர்களுக்கு ஆண்டவர் செய்த கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தமும் கர்த்தரை துதித்து, இப்போ இங்க எக்ஸ்ட்ரா என்ன எழுதியிருக்குன்னா, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கணும்னா, தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவர்களுக்கு என்ன செய்யணுமா? விவரித்து சொல்ல வேண்டுமா? அப்போ இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய மூன்றாவது ஒரு சூழல். நான்காவது 23ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெரும் காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணுகிறது. இப்ப கடல்ல யாத்திரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு வித்தியாசமான சூழல். இந்த சூழல்களுக்கு மத்தியில் ஆண்டவர் அந்த அலைகளுக்கு கட்டளையிட்டு அதை கொந்தளிக்க பண்ணுகிறாராம். அப்படி அந்த கொந்தளிக்க பண்ணுகிற தருணத்திலேயும் அவர்கள் தடுமாறுகிறார்கள். ஐயோ, நாங்கள் ஆபத்திலே சிக்கிக் கொண்டோமே என்று நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறார்கள். அப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 28ஆம் வசனத்தில் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர் நீங்களாக்கி விடுகிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. பொதுவாக இந்த கடல் கொந்தளிக்கிற தருணத்திலே கப்பலோட்டிகள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களிடத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் கப்பல் என்ன செஞ்சிருவாங்க? கப்பல்ல இருந்து எடுத்து எரிஞ்சிருவாங்க. யோனா புஸ்தகத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் மேக்சிமம் இந்த கப்பலோட்டியுடைய மனநிலைமை எப்படி இருக்குமான்னா, கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கை இருக்காது. கடவுள் மேலெல்லாம் என்ன செஞ்சிருக்காது? நம்பிக்கை இருக்காது. அதனால தான் யோனா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவங்க தெய்வத்தை பார்த்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? கும்பிட்டுட்டு இருந்தாங்க. மாலுமிகள் என்ன பண்ணாங்க தெரியல. சரி, எப்படியா இருந்தாலும் அந்த ஆபத்து, கடல் பிரயாணத்தில் இருக்கும்போது, தங்களுக்கு ஆபத்து நெருங்கும் போது, அந்த நேரத்தில் யாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் அப்படிங்கிற மனநிலைமையோடு என்ன செய்ய மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற ஜனங்களை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, யாரை நோக்கி கூப்பிட்டாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அப்போ பாபிலோன்ல இருந்து இது எருசலேமுக்கு வருகிற பாதையிலே கப்பல் பிரயாணம் இருந்திருக்குமா என்று கேட்டால் பெரிய கேள்விதான். அப்போ இது சிம்பாலிக்கா இன்னொரு காலகட்டத்தை உணர்த்துகிறதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்திக்க போகிற மிக உபத்திரவ காலம் என்று ஒரு உபத்திரவ காலத்தை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு
அவங்க சந்திக்க போகிற அந்தி கிறிஸ்துவனுடைய தலைமையிலான ஒரு உபத்திரவ காலத்தில் அவர்கள் பயணிக்கிற பாதை மிகவும் கொந்தளிக்க போகிறது. அந்த கொந்தளிக்கிற தருணத்திலேயும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அவர்கள் அந்த கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? இறங்கி அவருடைய கிருபை நிமித்தம் அந்த கொந்தளிப்பை எல்லாம் அமர்த்துவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இது 4வது காலகட்டமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவ காலத்தை இது நினைப்பூட்டுகிறது. எதை நினைப்பூட்டுகிறது? உபத்திரவ காலத்தை. அடுத்தது 5வது 33ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக, அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிப்புகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஊர் நிலமாகவும் மாற்றுகிறார். இங்க கவனிங்க, ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையினால என்ன மாற்றம் வருது அப்படின்னா, நல்ல செழிப்பா இருக்கிற இடம் எப்படி போயிருது? ஊர் நிலமா போயிருது. நல்ல ஆறுகள் இருக்கக்கூடிய பகுதி அவாந்திர வெளியா மாறுது. நீரூற்றுகள் இருக்கிற பகுதி வறண்ட ஸ்தலமா மாறுது. இது எதனாலயா? ஜனங்களுடைய பொல்லாப்பு நிமித்தம். இப்போ திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்றாராம்? அவர் அவாந்திர வழியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை திரும்பவும் அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியேற்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலன்களை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார் என்று திரும்பவும் ரெஸ்டோரேஷன் பீரியடை குறித்து எழுதியிருக்குது. இது எதை காட்டுகிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்திற்கு தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட வரும்போது எருசலேமை மையமாக கொண்டு சிதிலமடைந்த எல்லா காரியங்களையும் மாற்றி, ஏனென்றால் ஒரு நீண்ட காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாக அந்த தேசம் பாழ்பட்டு நிற்கிறது. அவர்கள் சந்தித்த யுத்தங்களின் நிமித்தமாய் எல்லாம் உவர்நிலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் திரும்பவும் ஆண்டவர் மாற்றி அந்த பகுதியை குடியிருக்கக்கூடிய நகரமாக, குடியிருக்கக்கூடிய பகுதியாக மாற்றி திரும்பவும் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 1000 வருட அரசாட்சியின் காலத்தை இந்த வேத பகுதி நமக்கு உணர்த்துகிறது. இந்த வேத பகுதி என்ன செய்கிறது? உணர்த்துகிறது. அப்போ இந்த சங்கீதத்தை ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று எகிப்திலிருந்து வனாந்திரத்திலே அவர்கள் கானானை நோக்கி வந்த ஒரு காலகட்டம், 2 சிறையிருப்பிலிருந்து திரும்பவும் எருசலேமுக்கு வந்த காலகட்டம், 3 உபத்திரவங்களையும் பாடுகளையும் சந்திக்கக்கூடிய அந்தி கிறிஸ்துவின் தலைமையிலான ஒரு காலகட்டம், அடுத்தது மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவர்கள் வியாதிப்பட்டு மத ரீதியான அநேக காரியங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அங்கே சுகம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவால் அவர்களுக்கு கிடைத்த சுகத்தை குறித்து சொல்லுகிற 3வது ஒரு காலகட்டம், 4வதாக அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியின் காலத்திலே அவர்களுக்கு வருகிற ஆபத்துக்கள் நெருக்கங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் அவர்களுக்கு விடுவிக்க போகிற அந்த விடுதலையின் காலகட்டம், கடைசியாக 5வதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோடு ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வந்து எருசலேமை மையமாக கொண்ட ஒரு 1000 வருட அரசாட்சியை செய்யும் போது அந்த காலத்திலே வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்து எல்லா பரிசுத்தவான்களும் கூட்டி சேர்க்கப்பட்டு திரும்பவும் எருசலேமை மையமாக கொண்ட ஒரு வாழ்வுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யப்படுவாங்க? ஆயத்தமாக்கப்படுவாங்க. திரும்பவும் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். திரும்பவும் அவர்கள் பலுகி பெருகுவார்கள். யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு நாம் சந்திக்கிற காலகட்டத்தில் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? தினமும் யுத்தம், தினமும் சாங்க, எல்லாம் சிதிலம் அடைஞ்சிட்டே இருக்குது. அந்த நகரம் வாழுவதற்கு வழியற்ற ஒரு நகரமாக என்ன செஞ்சிட்டு இருக்குது? மாறிட்டு இருக்குது. காரணம் என்ன? அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம். இப்படி தொடர்ச்சியாக வரலாற்றில் அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால, அவர்களுடைய பொல்லாப்பினால ஒரு பெரிய ஒரு பாழ்கடிப்பை அவர்கள் சந்தித்து ஒரு நாளிலே திரும்பவும் அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்றும் இந்த வேத பகுதி நமக்கு திட்டமாக சொல்கிறது. அங்கே அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க, 40ஆம் வசனத்தில், அவர்களின் பிரபுக்கள் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணி
வழியில்லாத வாந்திர வழியிலே அவர்களை திரிய செய்து, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார், பெருக பண்ணுகிறார், திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள், நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடிக்கொள்ளும். அப்ப இந்த 42ஆம் வசனத்தில் 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் எருசலேமிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடைய போகிற ஒரு ரெஸ்டோரேஷன் லைஃபை குறித்து எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குது? எழுதிட்டு 43ஆம் வசனம், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கிடவன். இப்ப ஞானம் உள்ளவன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே ரட்சிப்பை பெற்று பரிசுத்த வேத எழுத்துக்களை உடைய தேவனுடைய சபை இவைகளை கவனிக்க வேண்டுமாம். எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில 5 விதமான காலகட்டங்கள் இருக்குது. இந்த 5லையும் ஆண்டவர் அவருடைய கிருபையினாலையும் அவருடைய அற்புதங்கள் செய்கிற காரியத்தினாலையும் இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப என்ன செய்ய போறாரு? மீட்டுக்கொள்ள போறார். இதுக்கு நடுவில் ஞானம் உள்ளவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே மனிதனாக வந்த காலகட்டத்தை குறித்தும் தீர்க்கமாக சங்கீத புஸ்தகம் சொல்கிறது. 2வது உபத்திரவ காலத்தை குறித்தும் சொல்கிறது. அப்படின்னா இந்த உபத்திரவ காலத்துக்கும் இந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்த காலத்துக்கும் நடுவில் இன்னொரு காலமும் இருக்குது, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம். என்ன படுகிற காலம் இருக்குது? சபை எடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டி சபையை எடுத்துக்கொள்ள போகிறார் என்பதை விசுவாசிக்கிற தேவனுடைய பரிசுத்தவான்கள், வேத எழுத்துக்களை பெற்றிருக்கிற ஞானவான்கள் கவனிக்க வேண்டும். எல்லாம் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு. இனி வரப்போகிற காலத்திலையும் அவருடைய வசனத்தின் அடிப்படையில் தான் அவர் என்ன செய்ய போகிறாரு. அதனால இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை பெற்றிருக்கிற தேவனுடைய சபையானது கவனித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு எல்லா காலத்திலும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் பரிசுத்தவான்களோடு கூட அவர் இஸ்ரவேலுக்கு கொடுக்க போகிற அந்த மீட்டு திருப்புதலை குறித்தும் இந்த வேதம் திட்டமாக நமக்கு போதிக்கிறது. அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த சங்கீதத்தை நம்ம ஒன்று எப்படி பார்க்கணும்? 70 வருட சிறையிருப்பின் காலத்திலிருந்து மீண்டு வருகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்த 5 விதமான சூழல்கள். அப்படின்னா பாபிலோன்ல இருந்து அவங்க வரும்போது என்னெல்லாம் சூழல்கள் பார்த்தாங்க? 1, வனாந்திரத்தில் வழி தெரியல, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சார். 2, அவர்கள் ஒரு சிறையிருப்பில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா எருசலேமில் இருந்து திருடப்பட்ட பொருட்கள் எல்லாம் அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆண்டவர் அதையெல்லாம் எடுத்து விடுவித்து அந்த சிறையிருப்பில் இருந்து ஆண்டவர் அவர்களை என்ன செஞ்சார்? திரும்பவும் எருசலேமை நோக்கி அனுப்பி வைத்தார். 3வது, அவர்களுடைய வாழ்க்கையில சரீரத்து ரீதியாகவும் அவர்கள் பலவீனப்பட்டிருந்தார்கள். அந்த பலவீனங்களையும் நீக்கி அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தார். 4வது, அவர்களுடைய கப்பல் பயணம், அவர்களுடைய வழி பயணத்தில் அவர்களுடைய கடந்த காலத்தினுடைய கீழ்ப்படியாமையினாலே சந்தித்த பலவிதமான நெருக்கங்களுக்கு மத்தியில் அவர்கள் சந்தித்த அந்த கடுமையான சூழல்களுக்கு மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறாரு? விடுவிக்கிறார். அடுத்தது 5வதாக, அவர்களுடைய அந்த தேசத்தில், அதாவது பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வரும்போது தேசம் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு பட்டணங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்குது? பாழ்பட்டு நிற்குது. இப்போ செருபாபேல் தலைமையில், எஸ்ரா தலைமையில், நெகேமியா தலைமையில் எல்லாம் ரெஸ்டோரேஷன் செய்யப்படுகிறது. திரும்பவும் அந்த தேசம் என்ன செய்யப்படுகிறது? குடியிருக்கக்கூடிய ஒரு நகரமாக மாற்றப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 586வது வருஷத்தில் அது பாழ்பட்டு போகிறது. 516வது வருஷத்தில் திரும்பவும் குடியிருப்புக்கு ஏற்ற ஒரு பகுதியாக என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. ஆனால் இப்படி பாபிலோனிலிருந்து அது மீட்டு திருப்புகிற காலத்தை குறித்து பேசுகிறது என்று எடுத்துக்கொள்ளும் போது எல்லா வேத வசனங்களும் அவர்களுக்கு பொருந்துகிறதில்லை. ஆனால் தீர்க்க தரிசனமான பார்வையோடு இஸ்ரவேல் ஜனங்களுடைய 5 வித்தியாசமான காலகட்டங்களுக்கு இதை நாம் பொருத்தி பார்ப்போமானால் மாத்திரமே இந்த சங்கீதம் சரியான விதத்தில் என்ன செய்கிறது? பொருந்துகிறது. அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கிருபையை ரட்சிப்பினால் அவருடைய ரட்சிப்பை கிருபையாய் பெற்றிருக்கிற, அவருடைய பரிசுத்த எழுத்துக்களை பெற்றிருக்கிற ஞானமுள்ளவர்களாகிய தேவனுடைய சபையின் மக்கள் இதை கவனிக்க வேண்டுமாம். இதை என்ன செய்யணுமா? கவனிக்கணுமா? கவனிச்சு தேவனுடைய கிருபை என்ன செய்யணுமா? உணர்ந்து கொள்ளணுமா? தேவன் நமக்கு அளிக்கிற கிருபையை உணர்ந்து நாமும் கர்த்தரை துதிக்கிற துதியிலே அவருடைய கிருபை நிமித்தமும் அவர் நமக்கு செய்திருக்கிற அதிசயங்களின் நிமித்தமும்
கர்த்தரை துதிக்கிற துதியிலே நாம் கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. சரி, அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தின் பார்வையின் அடிப்படையில் முதல் காலகட்டம் முடிஞ்சிருச்சு. அது மோசேயினுடைய காலகட்டம், யோசுவாவுடைய காலகட்டம். ரெண்டாவது காலகட்டம் எஸ்ரா, நெகேமியா, செருபாபேலுடைய காலகட்டம். அதுலேயும் ஆண்டவர் காரியங்களை செஞ்சிருச்சார். மூன்றாவது காலகட்டம் இயேசு கிறிஸ்துடைய காலகட்டம், அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வரப்போகிறது அந்தி கிறிஸ்துனுடைய தலைமையிலான ஆட்சியின் காலம். அதற்கு முன்பதாக அப்படின்னா அந்த 22ஆம் வசனத்துக்கும் 23வது வசனத்துக்கும் நடுப்பகுதியில் இல்லையா, ஸ்தோத்திர பலி செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிற பகுதிக்கும், அடுத்தது 23ஆம் வசனத்தில் உபத்திரவ காலத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிற வேத பகுதிக்கும் நடுவில் வாழ்கிற நாம் எந்த விதத்தில் வாழணுங்கிறதுல நாம தான் அக்கறையோடு இருக்க வேண்டியது அவசியம். அப்போ காலங்களை குறித்து தீர்க்கமா எழுதின பரிசுத்தவான் அல்லது பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட எழுதப்பட்ட இந்த வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிற ஞானமுள்ளவர்களாகிய நீங்களும் நானும் நாம் வாழுகிற காலம் எவ்வளவு கடைசியாக இருக்கிறது அல்லது எவ்வளவு கடுமையானதா இருக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டவர்களாக, அவர் நமக்கு செய்கிற அதிசயங்களை எல்லாம் உணர்ந்தவர்களாக, தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை துதிக்கிற துதியோடு கூட நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. இப்போ நமக்கு பாருங்களேன், இப்போ எல்லாமே 5 நமக்கு பொருந்தும். வழி தெரியாமல் தெரிஞ்சோம், சிறைப்பட்டு கிடந்தோம், சரீரத்தில் பலவீனப்பட்டிருந்தோம், ஆபத்து சூழ்ந்திருந்த தருணம், எல்லாம் பாழாய் கிடந்தது. எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே, அவருடைய கிருபையினாலே, அவர் நமக்கு செய்கிற அதிசயங்களினாலே தான் இந்த கிருபையான வாழ்வை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் எப்படி செயல்பட்டாரோ அப்படி போலவே நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செயல்பட்டிருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரை துதிப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா.